ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சீமான் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டதால் சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சீமான் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அருண்குமார் இணைப்பில் இணைகிறார். அருண்குமார், திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மோகன், நேற்று அதாவது 4வது முறையாக நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையிலும் நேற்று மாலை 5 மணிக்குள்ளாவது ஆஜராக வேண்டும் என நீதிபதி கட்டாயமாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று அவருடைய வழக்கறிஞர் இங்கு பல்வேறு காரணங்களால் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருப்பதால் நாளை நிச்சயமாக ஆஜராவார் என தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது திருச்சி நீதிமன்றம் 4, அதாவது குற்றவியல் நீதிமன்றம் 4 நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆஜராகி இருக்கிறார். இதனுடைய சாராம்சம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது தற்போது டிஜியாக இருக்கக்கூடிய வருண்குமார் அன்று எஸ்பியாக திருச்சியினுடைய மாவட்ட எஸ்பியாக இருந்தார். அப்பொழுது தொடர்ந்து வருண்குமாரை பற்றியும் அவருடைய குடும்பத்தாரை பற்றியும் தொடர்ந்து தரக்குறைவான விஷயங்களை பதிவு செய்ததாகவும், தொடர்ந்து அவரை போது அதிகாரிகள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைத்ததன் காரணமாக அவர் அவதூறு வழக்கானது பதிவு செய்திருந்தார். அந்த அவதூறு வழக்கின் அடிப்படையில் அவர் மற்றும் அவருடைய சகாக்களாக அவருடைய தொண்டர்களும் இந்த வழக்கில் சம்மந்தப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இருப்பினும் 4 முறையும் எஸ்பி வருண்குமார் அவர்கள் ஆஜரான நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகாமல் வழக்கறிஞரை வைத்து வாய்தா வாங்கி கொண்டிருந்த சூழலில் கட்டாயமாக இன்று ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சீமான் அவர்கள் ஆஜராகியிருக்கிறார். வரக்கூடிய நேரங்களில் நீதிபதி என்ன மாதிரியான வழக்குகள் இது முகாந்திரம் இருக்குது என்பது குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.
திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டுமென நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகி இருக்கிறார். இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சீமான் ஆஜராகி இருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.